அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சார்ந்திருக்கின்றோம். காசாவில் இஸ்ரேலினுடைய இனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லட்சக்கணக்கான குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை இன்று அதிகாரபூர்வமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்குமாறு நெதன்யாகு இராணுவத்துக்கு உத்தரவிட்டாலும் கூட இராணுவ தரப்பிலிருந்து இந்த நடவடிக்கைக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றது. தற்போதைய இராணுவ படை மட்டுமல்ல, முன்னாள் இராணுவ தளபதிகள், மொசாட் தலைமை பதவி வகித்தவர்கள், ஷின்பட்டினுடைய தலைவர்கள் என பலரும் நெதன்யாகுடைய நடவடிக்கைகள் முழு இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பேரழிவை உண்டாக்கும் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவில் மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் குறைந்தபட்சம் 2,50,000 குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஐநா இன்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டத்தினுடைய இணைப்பாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் மில்லியன் கணக்கானவர்கள் பசி, பட்டினி, மிகப்பெரிய அளவிலான உணவின்மையால் பாதிக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் ஏறக்குறைய 2 லட்சம் குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இன்னும் சில நாட்களில் சரியான மருத்துவ வசதிகள் கொடுக்கப்படவில்லை என்றால் அது அவர்களின் இறப்புக்கு கூட வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கான பால்மா மற்றும் ஊட்டச்சத்து சப்ளிமெண்ட்ஸ் அங்கு முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய இந்த கொடூர செயலினால் பல குழந்தைகள் இறந்திருப்பதாகவும் கடந்த 15 நாட்களில் மட்டும் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இவ்வாறு உயிரை துறந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல் அங்கிருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமையை எதிர்கொள்கின்றார்கள் என்ற செய்தியை இன்றைய நாளில் ஐநா அதிகாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு காசா மீது முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டை வலியுறுத்தியிருக்கும் இந்த நிலையில் நெதன்யாகுவினுடைய சுயநல அரசியலுக்காக காசா முற்றாக அளிக்கப்படுவது மட்டுமல்ல, காசாவில் ஒரு முழுமையை கட்டுப்படுத்தும் போரை இஸ்ரேல் ஆரம்பித்தால் அது இஸ்ரேல் இராணுவத்தினர் ஆயிரக்கணக்கான அளவில் உயிரிழப்புக்கு வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் இராணுவ தளபதி நேரடியான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். ஜமீர் குறிப்பாக இஸ்ரேல் இராணுவத்திற்கு மிக பேரிழப்பு ஏற்படும் என்பது மட்டுமல்ல, பணைய கைதிகள் அனைவருமே அங்கு உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதையும் தற்போது தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் பணைய கைதிகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கும் இடங்களில் இஸ்ரேலிய இராணுவம் தற்போது தாக்குதல்களை நடத்தவில்லை எனவும், எனவே முழுமையாக காசா மீது ஒரு போர் நடத்தப்பட்டால் பணைய கைதிகள் அனைவரும் சடலங்களாகத்தான் மீட்கப்படும் வாய்ப்பு இருப்பதால் இஸ்ரேல் இராணுவ தலைமை இந்த நெதன்யாகுவினுடைய திட்டத்திற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பை தற்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஏனெனில் இஸ்ரேலுக்குள் இருக்கும் மக்கள் மிகப்பெரிய அளவில் நெதன்யாகுவுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள். இந்த கொடுங்கோலன் பாலஸ்தீனர்களை மட்டுமல்ல, இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் பலியிடப் போகின்றான் தன்னுடைய அரசியலுக்காக அந்த மக்கள் உணர ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த அளவு அழுத்தம் இந்த நெதன்யாகு போன்ற இனப்படுகொலையாளியை, கொலைகாரனை நிறுத்துவதற்கு அவர்களால் கொடுக்க முடியும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நிலையில் மீண்டும் காசாவுக்குள் நுழையும் உதவிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியிருப்பதான செய்திகளை ஜோர்டான் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஜோர்டானிய வாகன தொடரணியை குறிவைத்து மனிதாபிமான உதவிகளை அனுமதிப்பதாக குறிப்பிட்டாலும் பின்னர் ஒரு சில லாரிகளை அனுமதித்த பின்னர் இஸ்ரேல் அந்த லாரிகளை தடுத்து நிறுத்தியதால் நூற்றுக்கணக்கான லாரிகள் உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், இது இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் என்றும் ஜோர்டான் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் இப்போது குறைமதிப்படுத்தும் போர் நிறுத்தத்திற்கு ஜோர்டான் உதவிய சில நாட்களுக்கு பின்னர் தற்போது ஜோர்டானினுடைய இந்த குற்றச்சாட்டுக்கள் மிகப்பெரிய அளவில் வெளியாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஜோர்டானும் எகிப்தும் கண்டனங்களையும் மிக கடுமையான எச்சரிக்கைகளையும் கவலைகளையும் வெளியிடுவதை தவிர வேறு எதையும் சாதிப்பதற்கு முடியாத எந்த ஒரு கோழைத்தனமான அரசுகளை கொண்ட ஒரு நாடுகளாகத்தான் இருக்கின்றார்கள். அது எகிப்தாக இருக்கலாம், ஜோர்டானாக இருக்கலாம், சவுதி அரேபியாவாக இருக்கலாம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம். அனைவருமே வெறும் கண்டனம், கவலை, கடுமையான கண்டனங்களை வெளிப்படுத்துவதை தவிர காசா மக்களுக்காக இவர்கள் களமிறங்கி இஸ்ரேலை எதிர்த்து முதுகெலும்புடன் நிற்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது.
இவர்களின் கண்டனங்கள் இஸ்ரேலை எதையும் செய்ய போவதில்லை. ஜோர்டான் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து காசாவில் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, அழிவு, அங்கு மிகப்பெரிய அளவிலான மனிதாபிமான சிக்கல்கள் இருந்தாலும் கூட ஹமாஸ் இயக்கம் இன்று வரை தங்களுடைய உறுப்பினர்களுக்கு தேவையான நிதிகளையும் பல மில்லியன் டாலர் சம்பளத்தையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள் என்ற செய்தியை சர்வதேச ஊடகம் என்று காசாவிலிருந்து அதிர்ச்சிகரமான ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இன்னமும் ஹமாஸினுடைய நிலத்தடி சுரங்கப்பாதைகளில் 700 மில்லியன் டாலர்களை அவர்கள் சேமித்து வைத்திருப்பதாகவும் தங்களுடைய உறுப்பினர்கள், இயக்கத்தினுடைய போராளிகள், அவர்களுடைய தேவைகள், அவர்களுக்கான விடயங்களுக்காக அவற்றை செலவு செய்து வருகின்றார்கள். மிகவும் பாதுகாப்பான முறைகளில் அவர்கள் பணத்தை விநியோகித்து வருவதால் இஸ்ரேலினால் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இது ஹமாஸுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்பதை இன்று பிபிசி ஊடகம் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் ஹமாஸ் இயக்கத்தின் உடைய கட்டளை முற்றாக அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் பல தடவைகள் குறிப்பிடும் சூழ்நிலையில் எவ்வாறு அவர்களுக்கு சம்பளங்கள் வழங்கப்படுகின்றது, இதை யார் கட்டுப்படுத்துவது, இந்த நிதி மூலங்களை யார் பிரித்து கையாள்வது என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விகளாகவே தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கின்றது. அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆணையத்தின் துணைத் தலைவர் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் காசாவில் நடைபெறும் போரல்ல, இனப்படுகொலையின் வரையறு பூர்த்தி செய்திருக்கின்றது. ஐரோப்பிய ஆணையத்தின் 2வது மூத்த அதிகாரி இஸ்ரேல் காசாவில் போர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். இது போர் கிடையாது, இது ஒரு முற்றுமுழுதாக இனப்படுகொலையின் வரையறைகளை முற்றாக தாங்கி இருக்கின்றது என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பதுடன் இது இனப்படுகொலை இல்லை என்றால் இனப்படுகொலை என்றால் என்ன என்ற ஒரு வார்த்தையை அவர் எழுப்பியிருக்கின்றார். இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை இல்லை என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய சில ஊடகங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் இனப்படுகொலை என்றால் என்ன, இதே இனப்படுகொலை என்றால் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார். ஒரு பெண்மணி தலைவர் தெரேசா ரிபேரா பொலிட்டிகோவினுடைய துணைத் தலைவர், நாங்கள் பார்ப்பது போர் கிடையாது, குறிப்பிட்ட மக்கள் தொகை கொண்ட இனக்குழுமத்தை குண்டு வீச்சுக்களாலும் பட்டினியாலும் இறப்பதற்கு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஆணையம் முன்னர் காசாவில் இஸ்ரேல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியிருந்தாலும் அது அழுத்தமான இஸ்ரேலை பணிய செய்யக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் சுயநல அரசியலும் இங்கே இருக்கின்றது என்று ஒரு நெத்தியடியை கொடுத்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர். இது நீங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் அழுத்தம் கொடுப்பதாக, எதிர்ப்பு கொடுப்பதாக, கண்டனம் கொடுப்பதாக தெரிவித்திருக்கின்றீர்கள். ஆனால் அங்கு நடக்கும் இனப்படுகொலை தடுத்து நிறுத்துவதில் உங்களுடைய பங்கு எதுவுமே இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய முகத்தில் அந்த குழுமத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைமை பதவியில் இருப்பவரே குறிப்பிட்டிருக்கின்றார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நாங்கள் சொன்னதைப் போல கண்டனம் தெரிவிப்பதும் கவலை தெரிவிப்பதும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் விடுவதையும் தவிர இஸ்ரேலுக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்காக களமிறங்கி ஏதாவது செய்தார்களா என்றால் இதுவும் கிடையாது என்பதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவின் மத்திய கலிபோர்னியாவில் கிபோர்ட் ஃபயர் எனப்படும் காட்டுத்தீ மிகப்பெரிய அளவில் மீண்டும் பரவி வருகின்றது. இது 800 ஏக்கருக்கு மேற்பட்ட கட்டமைப்புகளை எரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் 10க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் ஸ்டேட் ரூட் 166இல் 4 சிறிய தீ விபத்துக்களால் தொடங்கிய இந்த தீ சாண்டா பர்பாரா மற்றும் சான் லூயிஸ் ஒபேஸ்பா மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் எரிந்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இந்த தீயை அணைப்பதற்காக ஏறக்குறைய 4000 தீயணைப்பு வீரர்கள் களத்தில் இருப்பதாகவும் அந்த பிராந்தியங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் போன்றவை மிகப்பெரிய தீ விபத்துக்குள்ளாகி பாரிய சேதங்களை சந்தித்த நிலையில் மீண்டும் அமெரிக்காவில் ஒரு தீ விபத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தீ விபத்தின் காரணமாக பல்வேறுபட்ட காட்டுப்பகுதி மக்களுக்கு எச்சரிக்கைகள், அவசரமாக வெளியேற்ற அறிவிப்புகள் அங்கு வெளியாக இருக்கின்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது. அடுத்து இந்தியா அமெரிக்கா இடையில் மிகப்பெரிய மோதல் வெடித்திருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேலதிக 25% வரியை சேர்த்து 50% வரியை இந்தியாவுக்கு விதித்த பின்னர் இந்தியாவும் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள். ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் நாங்கள் அமெரிக்காவினுடைய எந்த நடவடிக்கைக்கும் அடிபணிந்து ரஷ்யாவுடைய வர்த்தகத்தையோ எங்களுடைய அடிப்படை கொள்கைகளையோ மாற்றப் போவதில்லை. எங்களுடைய வர்த்தக ஏற்றுமதி இறக்குமதியை வெள்ளை மாளிகை தீர்மானிக்க முடியாதுன்னு இந்தியா முறை மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிலை அமெரிக்காவுக்கு கூறிவிட்டார்கள். ட்ரம்ப் ஏற்கனவே ரஷ்யாவுடன் மோதல்,
ஈரானுடன் மோதல், சீனாவுடன் மோதல் என்று அமெரிக்கா திரும்பும் திசையெல்லாம் அமெரிக்காவுக்கு மோதலும் சிக்கலும் இருக்கும் சூழ்நிலையில் தற்பொழுது அமெரிக்காவின் ஒரு நண்பர் என்று கூறப்பட்ட இந்தியா அமெரிக்கா இடையில் மிகப்பெரிய விரிசல். இனி இந்த விரிசலை சீர் செய்வது என்பது மிக கடினம். பார்க்கின்ற நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது நன்றாகவே தெரிகின்றது. இந்தியாவில் இம்முறை அமெரிக்காவுக்கு எதிராக ராகுல் காந்தி, நரேந்திர மோடி என்று எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி கூட அமெரிக்காவை எதிர்க்கும் விடயத்தில் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இது அமெரிக்காவின் தவறு என்பதை அவர்கள் சொல்லியிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவிலிருந்து 6 போஜிங் P-81 கண்காணிப்பு விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் ஒன்றை இந்தியா செய்திருந்தார்கள். 2021ஆம் ஆண்டில் அந்த 6 விமானங்களின் விலை $2.4 பில்லியன் என கூறப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் அந்த விலை மேலும் உயர்ந்து 3.6 பில்லியனாக உயர்ந்ததாக குறிப்பிட்டு போயிங் நிறுவனத்தினுடைய ஒப்பந்தங்களை இந்தியா ரத்து செய்திருக்கின்றார்கள். எனவே இந்தியாவும் அமெரிக்காவை எதிர்த்து பல நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். $3.6 பில்லியன் பெறுமதியான அமெரிக்க விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்த ஆண்டு இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புடினின் வருகைக்கான தேதிகள் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் தெரிவித்திருக்கின்றார். எனவே அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா, சீனா அந்த கூட்டணியில் தற்போது இந்தியாவும் இணைந்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்த நேரத்தில் அமெரிக்காவையும் டொனால்ட் ட்ரம்பையும் சரிவர வீழ்த்துவதற்கும் அல்லது இந்த டாலரின் உடைய ஆதிக்கத்தை ஒழித்து கட்டுவதற்கும் ஒன்று சேராவிட்டால் என்றைக்குமே இவர்கள் அமெரிக்காவை அல்லது டாலரின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் நிதர்சனம். ஆனால் தற்போது அதற்கான காலம் கனிந்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கு எதிரான எல்லா நாடுகளும் ஒன்றிணைய தொடங்கி இருக்கின்றார்கள். இந்தியா மிகப்பெரிய அளவில் தற்போது பிரேசில், தென்னாப்பிரிக்கா, சீனா போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது புதிய ஒரு ஒழுங்கை, உலக ஒழுங்கை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.